நான் சபை நாடி வந்தேனே. நான் யார் என்று தெரிந்து கொண்டாயா? நான் தெரியும் அரசே. சொல்கிறேன் கேள். காமாட்சி அம்மன் அருளோடும் ஜம்மு மகாரிஷி அசியாந்தி அம்மையாருக்கு அக்னி குண்டத்தில் தவ புதல்வனாக 5 வயது பாலகனாக தோன்றிய வீரவன்னிய மகாராஜன் என்று தெரிந்து கொண்டாயா? அதுவும் தவிர என்னை கண்டு நான் அப்படி நான் வருகின்ற பொழுது ஆரோக்கிய கடக கங்கண கிரீட கவச புண்டவங்கள் பிரகாசிக்கவும் தன்னுருவால் கருத்தில் கொண்டு ஜோலா சுமேட்டு செலுத்தி அக்னி குதிரையின் மீது நான் எவ்வண்ணமாக வருகிறேன் பார்த்தாயா? அது மட்டுமல்ல தேவ மாதர்களுக்கு ஒப்பான மாதர்கள் நாம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி ஏந்தியும் ஆட்டியும் ஆடியும் நம்ம எவ்வண்ணமாக வரவேற்கிறாங்க பார்த்தாயா? அருமையாக வரவேற்கிறாங்க. அதுவும் தவிர அப்படி நான் வருகின்ற பொழுது ஜோலம்சம் என்று சொல்லி அக்னி குதிரையின் மீது தன்னுருவால் கருத்தில் கொண்டு நான் ஆர்ப்பணித்து வருகின்ற பொழுது என்னை கண்டு தேவ முனிவர்கள் ரிஷிகள் யாவற்றமான பேர்கள் ஆசிர்வாதத்தை கூறி வரவேற்றார்கள் தெரியுமா? அதுவும் தவிர
சொல்கிறேன். அட நட்டுவாடி வீர அப்படி நான் வருகின்ற போது அக்னி குண்டத்திரமாக என்னை துணையாக கொண்டு லட்சம் கோடி சேனைகளும் அக்னி குண்டத்திரமாகத்தானே அப்புறமாய் உதித்தன் அல்லவா? அதுவும் தவிர எனது தம்பியாகிய எனக்கு மந்திரியாக விளங்கக்கூடிய சுமித்திரன் துணையாக கொண்டு எவ்வண்ணமாக வருகிறது பார்த்தேன். அதுவும் தவிர நேற்றைய தினத்தில் எனது தாயாகிய அன்னை அந்த வாராபி ரத்னாகரி பட்டணத்திற்கு கோபாலமாக பால் மோர் தைலுக்க சென்றது. அது என்ன கதை என்று இன்னும் தெரியவில்லை. சென்று தாயை காண வேண்டும். போகலாமா? தம்பி மக்கள்
அனைத்தையும் நீதான் படைத்தவள் நீதான். ஆகையால் நீதான் ஜெகன்மாதாக இருக்க வேண்டும் இருக்க கடவா என்று எனக்கோ கட்டளையிட்டார். அது முதல் எனக்கு சிவசக்தி என்றும் சிவசங்கரி என்றும் யோகமாதா என்றும் பல நாமங்களோடு ஆயன் ஹரி இந்திரன் தேவன் மலர் மாறி பொய்யவும் சகல பூவன சராசரி உயிர்களுக்கும் நான் என்ன சரணாகதி அடையும்படியாகத்தான் இந்த சபை நாடி வந்திருக்கின்றன அல்லவா? அது வந்தவர இந்த மத்தாள் தம்பர் வீரன் காஞ்சியிலே காமாட்சியாகவும் கன்னியாகுமரியிலே கன்னிகா பரமேஸ்வரியாகவும் திருவேற்காட்டிலே கருமாரியாகவும் திருவண்ணாமலையிலே உண்ணாமலை அம்மனாகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் வடவேட்டிலே வேணுகாம்பனாகவும் வேல்மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரியாகவும் இப்படி ஆங்காங்கே பல அவதாரங்களை கொண்டு நானும் காமாட்சி அம்மனாகத்தானே உருவெடுத்து வந்திருக்கிறேன். நாமோ நேற்றைய தினத்திலே ரத்னாபுரி பட்டணம் சென்று வாதாபியினுடைய படபலத்தை அறிய வேண்டும் என்று நானும்
கோமாசியாகத்தானே ஆமாமா அண்ணாவுடைய ரத்னாகிரி பட்டணத்தில் நாம தயிர்பால் மாறிட்டு அண்ணாவுடைய மனநிலையை சோதித்து வந்தோம். எவ்வளவு அந்த சங்கதியை நானும் என்னுடைய மகன் வன்னியநாராயணனிடம் சொல்ல வேண்டும். தாயே லோகமாதா அரிய அயன் இந்திராதி தேவர்கள் தும்புரு நாதர்கள் யாவற்றமான பேர்களும் கேடலுக்கு அரியா ஒப்பற்ற பரிசுத்த பாதத்துடைய பரம கல்யாணியே உங்கள் பொற்பாத பொறுப்பின கமலுக்கு அடியன் வண்டியன் அதே போய் வந்தனம் தாயே. போட்டு
கண்மணி வந்தியா எப்படி தாயே வாழாரவிந்தத்தை பிறந்தபடியா நீயோ நீண்ட ஆயுளும் இருந்த செல்வங்களோடும் வாழாத வாழ்வையும் வளையாத செல்வமாக நீரோடு ஞானம் வாழ்ந்திருப்பாய் கண்மணி. தாயே எப்படி கண்மணி சென்று வந்த செய்தி என்ன நேற்றைய தினத்தில் கோபால மாதர்சியாக அந்த வாதாபி ரத்னாகிரி பட்டணத்திற்கு போர்பால் விற்பதாக சென்றீர்களே, என்ன ஆயிற்று தாயே? அங்க நடந்தது என்ன? ரத்னாபுரி பட்டணம் சென்று சோதித்து பார்த்தேன். நானோ எவ்வளவு எடுத்து சொல்லி அவனை கேட்கவில்லை. அவனுடைய மகன் அனுப்பி என்னையோ அப்படியா? இரண்டாவது முறையாக இன்னும் ஒரு தரம் மகனாகிய அனுப்பி அண்ணனுடைய மகனை சோதித்து பார்ப்போம். அப்படியே ஆகட்டும் தாயே, உங்கள் கட்டளை பிரகாரமே எனது இரண்டாவது மகனாகிய வஜ்ரபாகுவை அழைத்து தங்கள் கட்டளை பிரகாரம் அவனை தூது அனுப்புவதற்கு அழைக்கிறேன் தாயே. இந்த சபைக்கு வந்துட்டு போயிது. ஆமா, என்னுடைய நாமம் என்ன தெரியுமா? தெரியும். என்ன இது அதிகம் எனக்கு தெரியுமா ராஜா? சபையாருக்கு தெரிய வேண்டும். சுத்தாபுரி பட்டணத்தை சமத்தாபுரி பரிபாலனம் செய்து வரக்கூடிய அந்நிய மகாராஜனுக்கும் சாரவல்லிக்கும் மகனாக விளங்கக்கூடிய ஆமா என்னுடைய பெயரும் வஜ்ரபாக இருந்து கொண்டாயா? அறிந்தவரா சிறுசெல்மா நீமா குடம்
மாறி விழா இருக்கக்கூடிய மார்பதக்கமானது எத்தனை பேர் இருக்குது பார்த்தாயா? அது வேலை சேவை உலகில் பில்லு அம்பு பிண்டி பில்லு அம்பு பிண்டி பிண்டி ஆயுதங்கள் எல்லாம் நான் கொண்டு வரும்போது எப்படி பல பலன்கள் அது தவிர தந்தையார் என்றென்றைக்கும் வீர பராக்கிரமோடு நீண்ட ஆயுளும் பெற்று நீடோடி காலம் ஆழ கடுவது எழுந்திரு மகனே. தந்தை வாத்தியமார் எங்கோடித்த தந்தையாரே அந்த முந்தனை
வீரபாகு நான் சென்றவனை கூட்டு வந்த தந்தையே, என்னதான் என்னதான் கொல்லாதவனாக இருந்தாலும் உலகத்திற்கு கேடு செய்வதை தொழிலாக கொண்டவனாக இருந்தாலும், ஆமா, கொண்டவனாக இருந்தாலும், கொல்லாதவனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், லோபியாக இருந்தாலும், காம தான போத தண்டம் என்று சொல்லக்கூடிய அனுசரித்து விதிமுறைகளை அனுசரித்து ராமபிரான் அங்கதனை ராவணேஸ்வரரிடம் தூது அனுப்பினார். அதே போல சுப்பிரமணிய கடவுளானவர் வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அதே போல விநாயகப் பெருமான் கஜமுகனிடத்தில் நந்தி தேவரை தூது அனுப்பினார். அதே போல் பஞ்ச பாண்டவராகிய ஐவர் ராஜாக்களும் துரியோதனிடத்தில் பகவானை கிருஷ்ண பரமாத்மாவை தூதாக அனுப்பி இவை அனைவர்களும் தூது சென்று அரக்கரைகளிடம் எடுத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்க மறுத்ததால் போர் உண்டாயிற்று. அதே போல் இன்றைய தினத்தில் வாதாபி ஜனதாபி என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் ஆளக்கூடிய ரத்னாகிரி பட்டணத்துக்கு உன்னை தூதாக அனுப்ப முடிவு செய்திருக்கிறோம். அதனால் நீ சென்று அந்த அரக்கனாகிய வாதாபியிடம் தேவர்களை சிறைவிடுத்து என்னுடன் நட்புறவு பாராட்டி நம் தாயாகிய காமாட்சியம்மன் பாதம் பணிந்தால் ரத்னாகிரி பட்டணத்தை இன்னும் சில காலம் கற்ப கோடி காலம் ஆழலாம். இல்லை என்றால் இவர்கள் அனைவரும் சென்ற இனத்திற்கு அரக்க கூட்டங்கள் அழிவார்கள் என்று நான் சொன்னதாக சொல்லி வா. அதுக்கு முன்பதாக ஒரு அங்க செல்லும் பொழுது ஒரு தூதுவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து நல்ல முறையில் எடுத்துரைத்து அந்த அரக்கனாகிய வாதாபியின் செவிக்கு புத்தி கேட்டும்படியாக நல்வழியில் சொல்லி வெற்றி பெற்றுவா. வெற்றி உனது சென்று வா மகனே. செல்வதற்கு முன்பாக நமது தாயாகிய அன்னை காமாட்சியின் பாதம் அணிந்து சேதி அறிந்து செல்லுவா. அப்படியே ஆகட்டும் தந்தையே. நம்ம கண்ணிக்கு காமாட்சி தாயே போற்றி அன்னைய தூது போக வருவாய் போற்றி. அன்னையே அன்னையே சக்தியே ஆதியே போற்றி என்னையே ரசித்த ஏகநாயகி சரணோ. உன் மகனாகிய வஜ்ரபாகு அநேகப்படி வந்தான் தாயே. இருந்தாலும் அந்த வாதாபியிடம் நான் தூதுவனாக செல்வதை சென்று வரும் வரை எனக்கு பக்கத்துணையாக நின்று பாதுகாக்க வேண்டும் தாயே. செல்லு பேசின வாய்ஸ் அப்படியே
அதனை ஆ, நீயே உச்சரித்துக் கொண்டு ஆ, அந்தர மார்க்கமாகத்தானே ஆ, ராதாவின் பட்டணத்திற்குள்ளே ஆ, அந்தர மார்க்கமாகத்தானே சென்று ஆ, மாதாவின் சபா மண்டபத்தில் ஆ, அடைந்து ஆ, அந்த மாதாவிடத்தில் ஆ, நல்ல முறைகளை எடுத்துச் சொல்லி ஆ, தேவர்களை சிறைவிடுத்து ஆ, நமக்கு நண்பனாக ஆ, நண்பனாக ஆனால் இன்னும் சில காலம் புத்திமதிகளை எடுத்து சொல்லி நீயோ அண்ணவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி எங்களிடத்திலே நண்பனாக உறவு கொண்டால் இன்னும் சில காலம் நன்றாக இருப்பதில்லை. நல்ல புத்தியை எடுத்து சொல்லி அப்படியே தாயே சென்று வருகிறேன். காமாட்சி அம்மனடி போற்றே. காமாட்சி அம்மனடி போற்றே. காமாட்சி அம்மனடி போற்றே. தாயினுடைய அருளை பெற்றுக் கொண்டு தாயினுடைய அருளை பெற்றுக் கொண்டு இதோ நம்ம கிளம்பி விட்டோம். எப்படி போக வேண்டும் தெரியுமா? அதாவது இல்ல பிடித்தான்